திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் நிலம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகன்றனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இதுவரை திருவருள் துணை கொண்டு அப்பர் சுவாமிகள் அருளி செய்த 5ஆம் திருமுறையில் உள்ள 9 பதிகங்களுக்கான பொருள் விளக்கத்தினை பார்த்து வந்தோம். இன்று அவர் அருளி செய்த அந்த 10வது பதிகத்தை சிந்திக்க திருவருள் கூட்டியுள்ளது. இந்த 10வது பதிகம், அதாவது 5ஆம் திருமுறையில் உள்ள 9 மற்றும் 10 என்ற இந்த 2 திருப்பதிகங்களுமே திருமறைக்காட்டு இறைவனை போற்றி செய்தது. அதாவது திருமறைக்காடு சென்ற பதிவிலேயே நாம் பார்த்தோம். திருமறைக்காடு என்பது தற்பொழுது வேதாரண்யம் என்று அழைக்கப்படும் அந்த தலத்தை பற்றியது. திருமறை, மறை என்றால் வேதங்கள், காடு என்றால் ஆரண்யம். திருமறைக்காடு வேத ஆரண்யம் என்று பொருள்படும். இப்பொழுது அப்பர் சுவாமிகள் அருளி செய்துள்ள இந்த 10வது பதிகமானது ஒரு மிக அற்புதமான நிகழ்வு நடத்துவதற்கு ஏதுவாக நமது அப்பர் சுவாமிகள் அருளி செய்தது. அதாவது இந்நேரத்திற்கு நமது பக்தர்கள், நமது அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். இது திருமறைக்காட்டு பதிகம் அப்பர் சுவாமிகள் அருளி செய்தது மிக அற்புத நிகழ்வு ஒன்று நிகழ்ந்தது என்றெல்லாம் கூறிவிட்டோம். என்ன என்றால், அந்த வேதங்களால் முன்பு ஏற்கனவே போன பதிகத்திலேயே நாம் பார்த்தோம், வேதங்கள் இறைவனை துதி செய்தன என்றெல்லாம். அவ்வாறு இறைவனை வணங்கி சென்ற அந்த வேதங்கள் ஒரு காலகட்டத்திலே அந்த கோயிலின் வாயில் கதவினை திருக்காப்பிட்டு சென்று விட்டன என்று பார்த்தோம். இப்பொழுது இந்த பதிகத்திலே அவ்வாறு வேதங்களால் அடைப்பிக்கப்பட்ட அந்த திருக்கதவினை திறக்க நமது அப்பர் சுவாமிகள் பாடியருளியது. இப்பொழுது நாம் பதிகத்திற்கு செல்வதற்கு முன்பாக இந்த சூழலை பற்றி ஒரு சிறிய நமது மனக்கண் முன் கொண்டு வந்து கொள்ளலாம். அதாவது திருமறைக்காட்டு கோயில் இருக்கிறது. அந்த கோயிலின் ஒரு வாயில், அதாவது கிழக்கு கோபுர வாயிலின் அந்த வாசல் கதவு பூட்டப்பட்டிருக்கிறது. எனவே அந்த வாசல் வழியாக மக்களால், அடியார்களால் சென்று தரிசிக்க முடியவில்லை. எனவே அவர்கள் அதன் பக்கத்திலேயே ஒரு சிறிய வாசல் ஒன்றினை அமைத்து அதன் வழியாக உள்ளே சென்று இறைவனை பல காலமாக தரிசித்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த நிலைமையினை நமது திருநாவுக்கரசு சுவாமிகளும் திருஞான சம்பந்த சுவாமிகளும் கேட்டு அறிந்து கொள்கிறார்கள். அவர்கள் எப்பொழுது இங்கு திருமறைக்காடு வருகிறார்கள் என்று பார்த்தோம்னா, அவங்க திருவிழிமிழலை அப்புறம் திருவாஞ்சியம் முதலிய ஸ்தலங்களில் சென்று இறைவனை வணங்கிவிட்டு இங்கு திருமறைக்காடு இறைவனை வழிபடலாம் என்று வந்திருக்கிறார்கள். பாருங்க, எவ்வளோ பெரிய அற்புதமான விஷயம். நமது திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் இருவருமே இறைவனோட திருவருளை அப்படியே பரிபூரணமாக பெற்றவங்க. அவரை நேரிலேயே தரிசித்த அந்த 2 அருளாளர்கள், அவர்கள் இருவரும் ஒரு சேர ஒரு இடத்திற்கு வருகிறார்கள் என்றால், அவர்களது தரிசனம் கிடைக்கிறது என்றால் நாம் பல ஜென்மங்களில் தவம் புரிந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த 2 அருளாளர்களும், திருநாவுக்கரசு சுவாமிகள் இறைவனின் திருவாக்காலேயே திருநாவுக்கரசு என்று திருநாமம் சூட்டப்பட்டவர். நமது உங்களுக்கே தெரியும், ஞானசம்பந்தர் சுவாமிகள் இறைவனின் அருளால் ஞானப்பால் உண்ட அந்த குழந்தை. இப்படிப்பட்ட இந்த 2 பேர் அருளாளர்களும் இணைந்து ஒரு தலத்திற்கு வருகிறார்கள். பல தலங்களை வழிபடுகிறார்கள். அவர்கள் இருவருமாக இணைந்து இந்த திருமறைக்காட்டின் முன்பாக, அந்த கோயிலின் வாயில் முன்பாக நின்று கொண்டு இறைவனை தரிசிப்பதற்காக செல்ல இருக்கும் பொழுது அந்த கதவு அடைக்கப்பட்டிருக்கும் அந்த நிலையினை பார்த்து விசாரித்துக் கொள்கிறார்கள், ஏன் இவ்வாறு இருக்கிறது என்று. அப்பொழுது அங்கிருப்பவர்கள் கூறுகிறார்கள், முன்பு வேதங்களால் அடைப்பிக்கப்பட்ட இந்த கதவானது மீண்டும் அதை திறக்கும் அருளாளர்கள் இல்லாத காரணத்தினால் என்று நமது சேக்கிழார் பெருமான் குறிப்பார். அதாவது வேதங்கள் ஒரு கதவை வேதங்கள் அடைச்சிட்டு போயிருக்கு அப்படின்னா அதை சாதாரண மக்களால் கண்டிப்பாக திறக்கவே முடியாது. எனவே அதை திறக்க வேணும் அப்படின்னா நமக்கு சிறந்த அருளாளர்கள், இறைவனின் அருள் பெற்ற அந்த அருளாளர்கள் இருந்தால் மட்டுமே திறக்க முடியும் என்பது நமக்கு தெரியும். எனவே இப்பொழுது இறைவனின் திருவருள் கூட்டியுள்ளது போலும். எனவே இந்த 2 அருளாளர்களுமே திருமறைக்காடு வந்துள்ளனர். அவர்களிடம் அங்குள்ள அந்த உள்ளூர் அடியார்கள் அனைவரும் முறையிடுகிறார்கள். இந்த நிலைமையினை கேட்டறிந்த நமது திருஞான சம்பந்த சுவாமிகள் திருநாவுக்கரசு சுவாமிகளை பார்த்து, உம்பர் பிரானை நேர் இறைஞ்ச, இது சேக்கிழார் பெருமான் அருளி செய்த அந்த பெரிய புராணத்தில் உள்ள குறிப்பு. உம்பர் பிரானை நேர் இறைஞ்ச, அதாவது தேவர்களின் தலைவனான அந்த இறைவனை
நாம் சென்று நேராக வழிபடும் வகையில் கதவும் திருக்காப்பு நீங்க பாடும் அப்பர் என்று குறிக்கிறாராம். இந்த கதவு இருக்கிறதே, இந்த திருக்காப்பிடப்பட்ட அந்த கதவு திறக்கும்படியாக நீங்கள் ஒரு பதிகம் அருளி செய்ய வேண்டும் என்று திருஞான சம்பந்த சுவாமிகள் நமது அப்பர் சுவாமிகளிடம் வேண்டிக் கொள்கிறார். எனவே நமது அப்பர் சுவாமிகளும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் இந்த பதிகத்தை பாடி அருள்கிறார்கள். இந்த பதிகம் பண்ணின் நேர்மொழியால் உமை பங்கரோ என்று தொடங்குகிறது. அப்படிப்பட்ட அந்த அற்புத நிகழ்வு நடத்தப்பெற்ற அந்த பதிகத்தை தான் நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். இந்த பதிகத்திலே சுவாமிகள் பாட ஆரம்பிக்கிறார்கள். நமது திருஞான சம்பந்த சுவாமிகள் கேட்க அப்பர் சுவாமிகள் பாட இறைவனை நோக்கி பாடுகிறார். பாடிக்கொண்டே இருக்கிறார். 10 பாடல்கள் வரை பாடிக்கொண்டே இருக்கிறார். அதாவது திண்ணமாக திறந்தருள் செய்மினே, நீண்ட கதவின் வழி நீக்குமே. அதாவது ஒவ்வொரு பாடலின் கடைசி வரியினை மட்டும் கூறுகிறேன். சட்ட இக்கதவும் திறப்பிமினே, பெரிய வான் கதவும் பிரிவிக்கவே, தொலைவிலா மாக்கதவும் துணை நீக்குமே, நோக்கி காண கதவை திறவுமே, இந்த கதவும் பிணை நீக்குமே, மாறிலா கதவும் வழி நீக்குமே, திண்ணமாக கதவும் திறப்பிமினே, திண்ணமாக திறந்தருள் செய்மினே என்று 10 பாடல்களிலும் இறைவனை இறைஞ்சி வேண்டிக் கொள்கிறார். கதவு திறக்கப்படும் என்ற அந்த எதிர்பார்ப்பு. இந்த சூழலை நாமே புரிந்து கொள்ளலாம். நமது திருநாவுக்கரசு சுவாமிகளின் அடியார்கள் பரிவாரங்கள் இருந்திருப்பார்கள். நமது திருஞான சம்பந்த சுவாமிகளின் அடியார்களும் அவர்களுடைய பரிவாரங்களும் இருந்திருப்பார்கள். இப்படி அந்த உள்ளூர் மக்கள், உள்ளூர் வாசிகள் இருந்திருப்பார்கள். இவர்களின் வருகையை அறிந்த பக்கத்து ஊர்களில் உள்ள மக்களும் அங்கு குழுமி இருப்பார்கள். இப்படியாக பலரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு சூழல். இந்த பேரருளாளர் ஏற்கனவே இவர்கள் இருவருமே இறைவனிடம் வேண்டிய பொழுதெல்லாம் அவர்களுக்கு வேண்டியதை இறைவனிடம் நேரடியாக கேட்டு பெற்றுக்கொண்டவர்கள். அப்படி இருக்கும் பொழுது அனைவரின் மனதிலும் அந்த தவிப்பு இருக்கிறது. சரி, சுவாமி பாட ஆரம்பிச்சிட்டாரு, எப்ப கதவு திறக்கப்படுமோ அப்படிங்கிற அந்த ஒரு தவிப்பு, ஒரு ஏக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. எப்படியுமே இந்த உள்ளூர்வாசிகள் நினைச்சிருந்திருப்பாங்கல்ல, இவ்வளோ காலமா நம்ம கோயில் கதவு சாத்தியே இருக்கே, இது எப்பதான் திறக்கப்படுமோ அப்படின்லாம் ஏங்கி தவிச்சிருப்பாங்கல்ல. அதற்கு ஒரு முடிவு வர வகையில இன்னைக்கு நம்ம சுவாமிகள் பாடிட்டு இருக்காரு. அப்படிங்கும்பொழுது மிகுந்த எதிர்பார்ப்போட எல்லாரும் அங்க நின்றுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த சூழல்ல சுவாமி பாடுறாரு. அப்பர் சுவாமிகள் பாடிக்கிட்டே இருக்காரு. 10 பாடல்கள் வரைக்கும் அந்த கதவு திறக்கப்படவே இல்லை. இப்போ அந்த நேரம் தாண்டின உடனே அப்பர் சுவாமிகளுக்கு சற்று கோபம் வந்து விடுகிறது இறைவன் மீது. அப்பொழுது அரக்கனை விரலால் அடர்த்திட்ட நீர் இரக்கம் ஒன்றிலீர் எம்பெருமானீரே என்று சற்று கடுமையாக கூறுகிறார். எனவே அந்த பிறகு 11வது பாடலின் முடிவிலே கதவு இறைவனின் அருளால் திறக்கப்படுகிறது என்று இந்த வரலாறு நிறைவடைகிறது. அதாவது நிறைவடையவில்லை. இதற்கு பிறகு நமது திருஞான சம்பந்த சுவாமிகள் உள்ளே சென்று இருவரும் வணங்குவார்கள். அப்புறம் நமது அப்பர் சுவாமிகள் திருஞான சம்பந்த சுவாமிகளிடம் வேண்டி, எவ்வாறு நான் கதவை திறப்பிக்க பாடி இறைவனின் அருளால் கதவு திறக்கப்பட்டதோ அதை போல நீங்களும் ஒரு பதிகம் அருளி செய்ய வேண்டும். எதற்காக என்றால், மறுபடியும் மூடி திறக்கும்படியாக, இந்த எப்பொழுதுமே மற்ற அடியார்களால் கதவு மூடவும் திறக்கவும் இருக்கும்படியாக நீங்கள் ஒரு பதிகம் அருளி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். எனவே அதற்கிணங்க நமது திருஞான சம்பந்த சுவாமிகளும் சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் என்ற அந்த ஒரு பதிகத்தினை பாடுகிறார். இறைவன் அவர் பாடிய அந்த பதிகத்தின் முதல் பாடலிலேயே கதவினை திறந்து விடுகிறார். பிறகு இருவரும் இறைவனை தரிசித்து விட்டு செல்கிறார்கள் என்ற அதற்கு பிறகு மிக சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கின்றன. நாம் பெரிய புராணத்தை படித்து தெரிந்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட சூழலிலே பாடப்பட்ட இந்த பதிகம்தான் பண்ணின் நேர்மொழியால் உமை பங்கரோ என்று தொடங்கப்படும் அந்த பதிகம். இப்போ முதல் பாடல் பார்க்கலாம். இந்த திருமறைக்காட்டு பதிகம். கதவு திறப்பதற்காக இறைவனை வேண்டி நமது அப்பர் சுவாமிகள் பாடிய அந்த பதிகம். திருச்சிற்றம்பலம். பண்ணின் நேர்மொழியால் உமை பங்கரோ, மண்ணினார் வளம் செய் மறைக்காடரோ, கண்ணினால் உமை காண கதவினை திண்ணமாக திறந்தருள் செய்மினே என்று பாடுகிறார் இந்த முதல் பாடலில். இப்ப பண்ணின் நேர்மொழியால் உமை பங்கரோ என்று குறிப்பதனால் உமையம்மையை முதலில் குறிக்கிறார். உமையம்மையின் மொழி, அதாவது அவர்களுடைய சொல் எப்படி இருக்கிறதாம், பண்ணுக்கு இணையாக, பண் எவ்வளவு இனிமையானதோ அதற்கு இனிமையான மொழியை உடையவளாக நமது உமையம்மை இருக்கிறாராம். அதாவது அந்த திருத்தலத்திலே வீற்றிருக்கும்
அம்மைக்கு யாழை பிழித்த மொழியம்மை என்ற திருநாமம் உண்டு. அதற்கிணங்க இங்கு பண்ணின் நேர்மொழியால் பண் போன்று இனிய யாழ் எழுப்புகிறதே அந்த ஒளியையும் விட மிக அழகான மொழியை கூறக்கூடிய பேசக்கூடிய உமையம்மையை ஒரு பாகமாக கொண்ட இறைவனே பெருமானே என்று பாடுகிறார். பிறகு மண்ணினார் வளம் செய் மறைக்காடரோ என்று கூறுகிறார். மண்ணினார் என்றால் அந்த திரு மறைக்காட்டு தலத்திலே உறைந்திருக்கும் அந்த அடியார் பெருமக்கள் மற்றும் இந்த உலகில் வீற்றிருக்கும் அனைத்து அடியார்களும் சென்று இறைவனை தரிசிப்பதற்காக வலம் வந்து எப்பொழுதுமே 3 வேளைகளிலும் இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காக அந்த தலத்தினை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்களாம் அந்த அடியார பெருமக்கள். அப்படிப்பட்ட பெருமையுடைய அந்த இறைவன் அங்கு வீற்றிருக்கிறாராம். அவரை மண்ணினார் வளம் செய் மறைக்காடரோ என்று பாடுகிறார். பிறகு என்ன சொல்றாரு அவரு? கண்ணினால் உமை காண, நாங்களாம் அப்படி வெளியில நின்றுட்டு உங்களுக்கு தரிசிக்க முடியாமல் நின்றுட்டு இருக்கோமே, இப்போ உங்களை நாங்கள் கண்ணால நாங்கள் உங்களை பார்த்து தரிசித்து ஆனந்தம் அடைவதற்காக இந்த கதவினை நீங்கள் திண்ணமாக திறந்தருள் செய்மினே என்று பாடுகிறார். கண்ணினால் உமை காண கதவினை திண்ணமாக என்றால் உறுதியாக. நம்ம ஏதாவது உரிமையுடையவர்களா, நம்ம கிட்ட ரொம்ப உரிமையுடையவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா நம்ம எப்படி கேட்போம் அவங்க கிட்ட, இல்லை நீங்கள் எனக்காக கண்டிப்பாக அதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு ஒரு உரிமையோட கேட்போம் இல்லைங்களா, அதை மாதிரி கேட்குறாரு. கண்ணினால் உமை காண கதவினை திண்ணமாக திறந்தருள் செய்மினே என்று பாடுகிறார் இந்த முதல் பாடலில். அதாவது கண்கள், நம்ம ஏன் கண்ணால் அந்த சுவாமியை கண்கள் பெற்ற பயன் என்ன அப்படின்னா இறைவனின் தரிசனம் பெறுவது தான். இதை தான் நமது அப்பர் சுவாமிகள் ஏற்கனவே அந்த திரு அங்கமாலை முதலிய பதிகங்களிலே பாடியிருப்பார். இந்த மனித உடல் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதன் ஒவ்வொரு அங்கங்களும் இறைவனை வழிபடுவதற்காகத்தான் என்பதாக அந்த திரு அங்கமாலை என்ற அந்த பதிகத்திலே குறிப்பிட்டிருப்பார். அதிலே கண்களை பற்றி கூறும்பொழுது கண்கால் காண்மின்களோ எண்தோல் வீசி நின்று ஆடும் பிராந்தனை கண்கால் காண்மின்களோ என்று பாடுவார். இப்போ அந்த 8 தோள்களையும் வீசி ஆடிக்கொண்டிருக்கும் அந்த இறைவனை நாம் கண்களே நீங்கள் சென்று பாருங்கள், அவரை வழிபடுங்கள் என்று குறிப்பிடுவார். இதில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மற்றொரு இடத்திலே வைத்தனன் தனக்கே தலையும் என் நாவும் நெஞ்சமும் என்று பாடுவார். வைத்தனன் தனக்கே தலையும் நாவும் நெஞ்சமும், என்னோட தலை நாக்கு நெஞ்சம் அனைத்துமே இறைவனை பற்றி பேசுவதற்காகவும் இறைவனை காணவும் இறைவனை பற்றி சிந்திக்கவும் இறைவனை நினைக்கவுமாகத்தான் இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு அங்கங்களுமே இறைவனை வழிபடுவதற்காகத்தான் என்பதாக நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பாடியிருப்பார். மேலும் தில்லை சிற்றம்பலத்தில் சென்று நமது அப்பர் சுவாமிகள் இறைவனின் அந்த ஆடல், அந்த அழகான அந்த திருநடனம் ஆடிக்கொண்டிருக்கிறாரே நமது இறைவன், அவருடைய அந்த ஆடலை பார்த்து அந்த திருநடனத்தை பார்த்துவிட்டு மிக அழகாக குறிப்பார் ஒரு பதிகத்திலே. என்ன என்றால், திரு சிற்றம்பலத்தரன் ஆடல் கண்டால் பீலையுடை கண்களால் பேய் தொண்டர் காண்பதென்னே. ஆஹா சுவாமி, உன்னோட தரிசனம், உன்னோட திருநடனம், இந்த திருநடனத்தை பார்த்துட்டு என்னோட இந்த கண்கள், பிறகு இந்த கண்கள் பார்க்கறதுக்கான ஒரு நல்ல விஷயம் இதுக்கப்புறம் என்ன இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பாடுவார். அதே போல அந்த பதிகம் முழுவதுமே பாடுவார். தில்லை சிற்றம்பலத்தரன் திருவடியை கண்ட கண்கொண்டு மற்ற நீ காண்பதென்னே அப்படின்னு பாடுவார். அப்புறம் துகில் கண்ட கண்கொண்டு காண்பதென்னே அப்படின்னு பாடுவார். கச்சின் அழகு கண்ட அந்த சுவாமியோட அந்த உடை இருக்கிறதா இல்லை, அதை பற்றி பாடுவார். கச்சின் அழகு கண்ட கண்கொண்டு மற்ற நீ காண்பதென்னே. அவர் அணிஞ்சிருக்கிறாரே அந்த ஏனத்து எயிறு பன்றியின் கொம்பு, அதை பற்றி பாடுவார். ஏனத்து எயிறு கண்ட கண்கொண்டு மற்ற நீ காண்பதென்னே. நெற்றியில் கண் கண்ட கண்கொண்டு, அவர் நெற்றியில கண் இருக்க சுவாமிக்கு, அந்த கண்ணை பார்த்து நாங்கள் தரிசனம் பண்ணிட்டு இருந்தேன் என்னுடைய இந்த கண்கள், இனிமேல் இந்த கண்கள் பார்ப்பதற்கு வேறு என்ன நல்ல விஷயம் இருக்க போகிறது என்பதாக மிக அழகாக பாடுவார். மேலும் அப்ப நாக்கோட பயனை பார்த்தோம்னா அது சுவாமியை பத்தி பேசிட்டே இருக்கணும், சுவாமியோட புகழ் பாடிட்டே இருக்கணும், அதுதான் அந்த நாக்கின் பயன். பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்றெல்லாம் பாடுவார்கள். எனவே நம்மளுடைய உடலினுடைய ஒவ்வொரு அங்கமும் இறைவனை வழிபடுவதற்காக தான் படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து நாமும் இறைவனை தரிசித்து அவரை பற்றி பேசி பாடி பரவி உய்வடைய வேண்டும். எனவே அப்படிப்பட்ட அந்த இறைவன் பேர் அருளான அந்த இறைவனை நாம் தரிசிக்கணும் அப்படின்னு போயே அந்த திருவாயிலின் முன்பு நின்று திருநாவுக்கரசு சுவாமிகளும் அங்கு இருக்கிறார், அவர்தான் பாடிக்கொண்டிருக்கிறார். நமது திருஞான சம்பந்த சுவாமிகளும் அருகிலேயே நின்று கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த சூழலிலே இறைவனிடம் உரிமையாக நமது அப்பர் சுவாமிகள் கேட்டுக்கொண்டே வருகிறார், கதவை திறக்க வேண்டும் என்று. இப்பொழுது 2வது பாடல். ஈண்டு செஞ்சடை ஆகத்துளீசரோ. ஈண்டு செஞ்சடை ஆகத்துளீசரோ என்றால் ஆகத்திலே கொண்டுள்ள அந்த ஈசரோ என்று பாடுகிறார்.
எதனை கொண்டிருக்கிறாராம் அவரது உடம்பிலே என்றால் ஈண்டு, ஈண்டு என்றால் சேர்த்து கட்டப்பட்ட அந்த ஜடாமுடியினை தனது உடம்பிலே படும்படியாக வைத்துக் கொண்டிருக்கிறாராம். அந்த செம்மையான சடையினை ஈண்டு செஞ்சடை ஆக தொழிசரோ மூண்ட கார்முகிலின் முறி கண்டரோ என்று பாடுகிறார். மூண்ட என்றால் திரண்ட, கார்முகில் என்றாலே மிகவும் கருமையாக திரண்டு காணப்படும். அதுவே மூண்டு எழுந்து வரும்போது எல்லா மேகங்களும் சேர்ந்து ஒன்று கூடும்பொழுது எவ்வளவு கருமையாக இருக்குமோ அந்த மேகம், அதை போன்ற கருமையான மிடற்றினை கருணையின் அடையாளமாக குறிப்பிடுவோமே. இந்த ஆழகால விஷம் 2 விஷமும் சேருது இல்லைங்களா, ஆழம், அதாவது அந்த கடலில் எழுந்த நஞ்சு, பிறகு அந்த வாசுகிங்கிற அந்த பாம்பு கக்குன அந்த விஷம், ஆழகாலம் வந்த விஷம் அந்த விஷம், அந்த கொடிய விஷத்தை எடுத்து இந்த உலக உயிர்களை காப்பதற்காக அவர் தனது கண்டத்திலே இருத்தி கொள்கிறார். அது கருணையின் அடையாளம். அப்படி அந்த மூண்ட கார்முகில் போன்ற அந்த கருமையான கண்டத்தினை உடைய ஈசரோ என்று பாடுகிறார். முறி கண்டரோ, முறி என்றால் தளிர், இலையின் தளிர்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். அதை ஒளி வீசக்கூடிய அந்த புதிதாக துளிர்விடும் அந்த செடிகளை நாம் பார்த்தோம் ஏனால் அது கொஞ்சம் கருமையான நிறத்தோடு காணப்படும் இல்லைங்களா. அப்படிப்பட்ட ஒளி வீசுறதாகவும் இருக்கும். அப்படிப்பட்டதான ஒளி வீசக்கூடிய கார்முகில் போன்ற கருமையான கண்டத்தினை உடைய பெருமானே என்று பாடுகிறார். ஆண்டு கொண்ட நீரே அருள் செய்திடும், 3வது வரியில் பாடுகிறார். ஆண்டு கொண்ட நீரே அருள் செய்திடும், எனக்கு வேற யார் அருள் செய்வாங்க சுவாமி, நீங்க தானே வந்து என்னை ஆட்கொண்டீர்கள், நீங்களே வந்துதான் எனக்கு அருள் புரிஞ்சிங்க, அப்ப நீங்க தான் இப்போவும் எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று மிக உரிமையுடன் கேட்கிறார். ஆண்டு கொண்ட நீரே அருள் செய்திடும் என்று கேட்கிறார். பத்திமையால் அடியேன் தன்னை பன்னால் பாமாலை பாட பயில்வித்தானை என்று ஒரு பதிகத்திலே பாடுவார். பத்திமையால் அடியேன் தன்னை பன்னால் பாமாலை பாட பயில்வித்தானை என்று பாடுவார். அதாவது அவர் தான் இவரை பாட வைக்கிறார். இவரை பாட வைக்கணும் அப்படின்னாலும் அவர் நம்ம எல்லாரையுமே தான், அந்த உயிர்கள் அனைத்தையுமே செயல்பட வைக்கணும்னா அந்த சுவாமியோட திருவருள் தான் நமக்கு கண்டிப்பாக வேணும். அப்படியே இது இன்னொரு பதிகத்தில் கூட பாடுவார். ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே, பாட்டுவித்தால் ஆரொருவர் பாடாதாரே, பணிவித்தால் ஆரொருவர் பணியாதாரே என்றெல்லாம். இப்போ சுவாமி நம்மளை அவரை பற்றி பேச வைக்கணும்னு அவர் நினைச்சாருன்னா பேச வச்சிருவார், அவரை பற்றி பாட வைக்கணும்னு நினைச்சாருன்னா பாட வச்சிருவார். இப்போ எல்லாமே இறைவனோட அந்த அருள் தான். இப்போ அவரே தான் வந்து நம்மளை அவராகவே வந்து தான் இவரை சுவாமி ஆட்கொள்கிறார். எனவே அப்படி ஆட்கொண்ட நீர் தான் எனக்கு இப்பொழுதும் அருள் செய்ய வேண்டும் என்று குறிக்கிறார். இதில் நமது மாணிக்கவாசக சுவாமிகள் கூட குறிப்பார். ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் என்று. அப்போ சுவாமி தான் எல்லாரையும் ஆட்கொண்டு அருள் புரிகிறார் என்று தெரிகிறது. இன்னொரு அதே இதை மறுபடியும் தானே வந்து நம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கழல்பாடி என்றும் பாடுவார். இப்போ அவரே தான், சுவாமியை தான் பக்குவப்பட்ட உயிர்கள் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தானே வந்து அவர் அருள் புரிய குரு வடிவமாக தோன்றுவார் என்று நாம் பார்த்திருப்போம். அவ்வாறாக நமது திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கும் சூளை நோய் கொடுத்து அவர் ஆட்கொண்டார். அப்படி ஆட்கொண்ட அவர் தானே இவரை இப்பொழுதும் அருள் செய்ய வேண்டும் என்ற அந்த குறிப்பிலே இப்போ பாடுகிறார். ஆண்டு கொண்ட நீரே அருள் செய்திடும். என்ன அருள் செய்யணுமா? நீண்ட மாக்கதவின் வழி நீக்குமே. இப்பொழுது இவரோட வேண்டுகோள் என்னவாக இருக்கிறது? அங்கு பல காலமாக வேதங்களால் அடைப்பித்து வைக்கப்பட்டிருக்கும் அந்த கதவு திறக்கப்பட வேண்டும். இறைவனின் தரிசனத்தை இவர்கள் நேரே சென்று பெற வேண்டும் என்பதற்காக கேட்கிறார். நீண்டு உயர்ந்திருக்கும் இந்த மிகப்பெரிய கதவு, மரத்தாலான இந்த கதவின் வழி நீக்குமே என்று பாடுகிறார். வழி என்றால் வலிமை. அப்போ அந்த கதவை சாதாரணமாக யாராலையுமே திறக்க முடியல, மிகவும் வலிமையுடையதாக இருக்கிறது. ஏனென்றால் அதை மூடி சென்றது மறைகள் என்றால் இறைவனின் வடிவமாகவே இருக்கும் என்று நாம் பார்த்திருப்போம். இறைவனை அதை அருளி செய்தார் என்று நாம் பார்த்திருப்போம். அப்படிப்பட்ட உயர்வான அந்த வேதங்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக அங்கு திருக்காப்பு செய்து சென்றுள்ளன. அந்த கதவினை இப்படிப்பட்ட அருளாளர்கள் இல்லாமல் வேறு யாராலையுமே அதை திறக்க முடியாது என்று நமக்கு தெரியும். எனவே இவரும் மிகவும் இறைஞ்சி இறைவனிடம் வேண்டிக் கொண்டே வருகிறார். மூன்றாவது பாடல். அட்டமூர்த்தியதாகிய அப்பரோ துட்டர் வான்புறம் சுட்ட சுவண்டரோ பட்டம் கட்டிய சென்னி பரமரோ சட்ட இக்கதவும் திறப்பிம்மினே என்று பாடுகிறார். இப்போ இறைவனை ஃபர்ஸ்ட் அட்டமூர்த்தியதாகிய அப்பரோ என்று பாடுகிறார். நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம், அட்டமூர்த்தி ஸ்வரூபமா இறைவன் இருப்பாரு, அந்த வடிவங்களாகவே இறைவன் இருப்பார் என்று. இந்த அட்டமூர்த்தி ஸ்வரூபம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஐம்பூதங்கள் என்று சொல்லுவோம்ல, அந்த ஐம்பூதங்கள் சூரியன், சந்திரன் மற்றும் உயிர், இந்த அனைத்தின் வடிவமாகவே இறைவன் இருந்து இயக்கி கொண்டிருக்கிறார்
எனவே அப்படிப்பட்ட அந்த வடிவம் தான் அந்த அட்டமூர்த்தி ஸ்வரூபம் என்று கூறுவார்கள். அப்படி அந்த அட்டமூர்த்தி அது ஆகிய அப்பரோ என்று பாடுகிறார். துட்டர் வான்புறம் சுட்ட சுவண்டரோ என்று பாடுகிறார் இரண்டாவது வரியில். துட்டர் என்றால் துஷ்டர்கள். துஷ்டர்கள் யாரு? இந்த முப்புராதி அசுரர்கள். அந்த அசுரர்கள் மூவரும் என்ன செய்வாங்க? உலகத்தில் உள்ள உயிர்களை அவர்கள் எங்க வேணுமோ அங்க அவர்களுடைய கோட்டையை கொண்டு வந்து செலுத்தி அவர்களை அழித்து துன்புறுத்தி விடுவார்கள், தேவர்களையும் கூட. அப்படிப்பட்ட அந்த துஷ்டர்களான அந்த வானத்திலே பறக்கும் கோட்டைகளை உடைய அந்த அசுரர்களின் புறம் என்றால் அந்த கோட்டைகள் மூன்றையும் சுட்ட நெருப்பினால் வெந்து அழியும்படியாக சுட்ட சுவண்டரோ என்று பாடுகிறார். சுவண்டர் என்றால் திருவெண்ணீர் பூசியவர் என்று கூறலாம். திருவெண்ணீற்றினை தனது மேனி முழுவதும் பூசிக்கொண்டிருக்கும் இறைவனே என்று பாடுகிறார். பட்டம் கட்டிய சென்னி பரமரோ என்று மூன்றாவது அடியில் பாடுகிறார். பட்டம் கட்டிய என்றால் தனது சென்னியிலே தனது ஜடாமுடியிலே சந்திரன் கங்காதேவி முதலியவைகளை அவர் சூடிக்கொண்டிருக்கிறார். இவைகள் எல்லாம் அவருக்கு பட்டம் போல இவர்தான் ஏக தலைவன் ஏக இறைவன் என்பதை காட்டுவதாக அமைகிறதாம். அப்படிப்பட்ட பட்டம் கட்டினா ஒரு பெரிய தலைவர்களுக்கு எல்லாம் கட்டியிருப்பாங்களா, அந்த மாதிரி பட்டம் கட்டிய சென்னி பரமரோ என்று பாடுகிறார். என்ன செய்யணும் அப்படின்னு திரும்பவும் கேட்கிறாரு. சட்டை கதவும் திறப்பிமினே என்று பாடுகிறார். சுவாமி வேகமா இவ்வளவு பாடிட்டே இருக்கோம், கேட்டுட்டே இருக்கோம். சட்டை விரைவாக, சட்டை என்றால் இங்கு விரைவாக முழுவதுமாக என்று பொருள். சட்டை கதவும் திறப்பிமினே என்று மிகவும் வேண்டி கேட்டுக்கொள்கிறார். இந்த மூன்றாவது பாடலில் நான்காவது பாடல். அரிய நான்மறை ஓதிய நாவரோ பெரிய வான்புறம் சுட்ட சுவண்டரோ விரிகொள் கோவண ஆடை விருத்தரோ பெரிய வான்கதவும் பிரிவிக்கவே என்று பாடுகிறார். இப்ப அரிய என்றால் பொருள் அறிவதற்கு அரியதாக இருக்கக்கூடிய அந்த 4 மறைகளையும் ஓதிய நாவர் என்று பாடுகிறார். ஓதிய இறைவன் தான் மறைகளை அருளி செய்துள்ளார், வேதங்களை அருளி செய்துள்ளார் என்று நமக்கு ஏற்கனவே தெரியும். அப்படியே அரிய நால்மறை ஓதிய நாவரோ என்று பாடுகிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இல்ல, திருஞான சம்பந்த சுவாமிகளும் ஒரு இடத்திலே அங்கமும் வேதமும் ஓதும் நாவர் என்று அந்த திருச்செங்காட்டங்குடி மற்றும் திருமருகல் 2 தலங்களையும் இணைத்து பாடும் ஒரு பதியத்திலே பாடுவார். அங்கமும் வேதமும் ஓதும் நாவர். அங்கங்கள்னா 6 அங்கங்கள், வேதங்கள் 4 வேதங்களையும் 6 அங்கங்களையும் ஓதும் நாவினை உடையவராக நமது இறைவன் இருக்கிறார் என்று பாடுவார். அப்படிப்பட்ட அந்த இறைவனை இங்கு குறிக்கிறார். அரிய நால்மறை ஓதிய நாவரோ பெரிய வான்புறம் சுட்ட சுவண்டரோ. ஏற்கனவே சென்ற பாடல்ல பார்த்த மாதிரி துட்டர் வான்புறம் சுட்ட சுவண்டரோ அப்படின்னு பாடியிருப்பாரு. அந்த முப்பராதி அசுரர்களை அழித்த அந்த வரலாற்றினை இப்பவும் அதே தான் குறிக்கிறாரு. இங்க பெரிய வான்புறம் என்று குறிக்கிறார். மிகப்பெரிய கோட்டைகள் இல்லைங்களா, அந்த இரும்பு வெள்ளி மற்றும் பொன்னாலான அந்த கோட்டைகளை குறிக்கிறார். பெரிய வான்புறம் சுட்ட சுவண்டரோ அதை தீயில் வெந்து அழியும்படியாக அழித்த இறைவனே என்று பாடுகிறார். விரிகொள் கோவண ஆடை விருத்தரோ. விருத்தர் என்றால் மிகவும் பழமையானவர் என்று பொருள். விருத்தனாகி பாலனாகி வேதமோர் 4 உணர்ந்து என்றெல்லாம் பாடுவார்கள். அது மாதிரி இப்ப விருத்தன் என்றால் இவர் மிகவும் பழமையானவராக இருக்கிறார். ஆதிமூர்த்தி என்று சொல்லுவோம்ல, அது மாதிரி. விரிகொள் என்றால் விரிந்த கோவண ஆடை. அந்த கோவண ஆடை அவர் இறைவன் எதைத்தான் வேதங்களையே தனது ஆடையாக உடுத்தியிருப்பார் என்று நமது திருச்சாழலிலே மாணிக்கவாசக சுவாமிகள் குறித்திருப்பார். அப்படிப்பட்ட விரிகொள் கோவண ஆடை விருத்தரோ. என்ன செய்யணும்? பெரிய வான்கதவும் பிரிவிக்கவே. இறைவா, இவ்வளவு சிறப்பினை உடைய நீங்கள் என்ன செய்யணுமா? பெரிய வான்கதவும் என்றால் வலிமை பொருந்திய இந்த மிகப்பெரியதான வலிமை பொருந்திய இந்த கதவுகள் உங்களை தரிசிக்க விடாமல் மூடியே இருக்கின்றனவே. இந்த கதவினை பிரிவிக்கவே, 2 சேர்ந்து இருக்க 2 கதவும் அந்த கதவுகளை பிரிவிக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறார். இப்பொழுது 5வது பாடல். மலையில் நீடிருக்கும் மறைக்காடரோ கலைகள் வந்திரைஞ்சும் கழல் ஏத்தரோ விலையில் மணிவண்ண உருவரோ தலைவிழா கதவும் துணை நீக்குமே என்று பாடுகிறார். பாருங்க, பாடிட்டே ஒவ்வொரு பதிகத்தின் இறுதியிலும் சுவாமி எப்படியாவது இந்த கதவை திறங்க நாங்க உங்களுக்கு தரிசிக்கணும்னு கேட்டுட்டு பாடிட்டே வந்துட்டு இருக்காரு. மலையில் என்றால் திரு கைலாய மலையிலே எவ்வாறு நிலை பெற்று இந்த உலக உயிர்களை காத்தும் படைத்தும் அழித்தும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதை போல இந்த திருமறை காட்டிலும் நிலை பெற்றவராக இருக்கிறீர்களோ இறைவா என்று பாடுகிறார். மலையில் நீடிருக்கும் மறைக்காடரோ கலைகள் வந்திரைஞ்சும் கழல் ஏத்தரோ. நீங்கள் எப்படிப்பட்டவர் சுவாமி? இந்த கலைகள் எல்லாம் பல கலைகளில் தேர்ச்சி பெற்றவர்களான அந்த ஞானிகளும் மறைகளுமே உங்களை துதிப்பதற்கு ஏற்றவாறு
மிக சிறந்த திருவடிகளை உடையவராக, அதாவது ஏத்தரோ என்றால் ஏத்தப்படுபவரோ, அவர்களால் போற்றி புகழப்படுபவரோ என்று பொருள். கலைகள் வந்து இறைஞ்சும், இறைஞ்சும் என்றால் வணங்கும் என்று பொருள். கலைகள் வந்து இறைஞ்சும் கழல் ஏத்தரோ, விலையில் மா மணிவண்ண உருவரோ, விலையில் என்றால் விலையை மதிக்க முடியாத ஒப்பற்ற அந்த மணிகள், அந்த ஒளி வீசக்கூடிய அந்த மணிகள் போன்று இருக்கிறாராம் இறைவன். விலையில் மா மணிவண்ண உருவரோ என்று பாடுகிறார். விலையில் மாமணிவண்ண ஒருவர் என்று பாடுவதற்கு இறைவன் வந்து மிகவும் மின்னல் போன்ற ஒளியுடையவராக இருப்பார், திருநீற்றை பூசி கொண்டு ஒளியுடையவராக இருப்பார் என்றெல்லாம் நாம் பார்த்திருப்போம். விலை மதிப்பற்ற அந்த மணிகள் போன்ற ஜோதி ஸ்வரூபமும் அப்படியே பல பல பலன்னு தகதகான் இருக்காராம் நம்ம சுவாமி. அதை எப்படி பாடுறாங்க அப்படின்னா, நம்ம திருஞான சம்பந்த சுவாமிகளும் அந்த மதுரை பதியிலே நமது மங்கையர்க்கரசியாரையும் குலச்சிறையாரையும் இணைத்து பாடும் அந்த பதிகத்திலே சுத்தமார் பளிங்கின் பெருமலையுடனே என்று பாடுவார். சுத்தமார் பளிங்கின் பெருமலையுடனே சுடர் மரகதம் அடுத்தாற்போல் அத்தனார் உமையோடு இன்புறுகின்ற ஆளவாய் ஆவதும் இதுவே என்று பாடுவார். சுத்தமார் பளிங்கு, இறைவனோட திருமேனி எப்படி இருக்குதான், சுத்தமான அந்த பளிங்கு போல இருக்கு அவரோட மேனி. அம்மையின் திருமேனி எப்படி இருக்கிறதாம், சுடர் மரகதம், மரகதம் அப்படியே அம்மையை எப்படி அந்த பச்சை கலராக, அந்த பச்சை நிறமுடையவராக இருப்பார் என்று குறிப்பார்கள். எனவே அந்த சுடர்கின்ற அந்த மரகதம் போன்ற மேனியினை உடையவளாக நமது இறைவன் அம்மையார் இருக்கிறாராம். எனவே சுத்தமார் பளிங்கின் மலையுடனே சுடர் மரகதம் அடுத்தாற்போல் அத்தனார் உமையோடு இன்புறுகின்ற ஆளவாய் ஆவதும் இதுவே என்று நமது திருஞான சம்பந்த சுவாமிகள் பாடுவார்கள். இதே நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் மறுவார் கொன்றை மதிசூடி மாணிக்கத்தின் மலை போல வருவார் என்று பாடுவார். சுவாமி எப்படி இருக்கா, மாணிக்கமே ஒரு மலையா திரண்டிருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அதை போல நமது சுவாமியின் திருமேனி இருக்கிறது என்று பாடுவார்கள். எனவே இந்த ஆச்சாரியர் பெருமக்கள் அனைவருமே சொல்கிறார்கள் என்றால் அவர்களே நேரிலே இறைவனை பலமுறை தரிசித்திருக்கிறார்கள். அவர்கள் கண்ட காட்சியினை நமக்கு இங்கே பதிவு செய்கிறார்கள். சுவாமி எப்படி இருப்பார் அப்படிங்கிறத நம்ம அப்படியே கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம். அப்படிப்பட்ட மணிவண்ண உருவமாக இருக்கும் இறைவரே, தொலைவிலா இக்கதவும் துணை நீக்குமே. தொலைவிலா என்றால் நீக்கமே இல்லாமல் அந்த காலத்தில் எப்போவோ வந்து மறைகள் மூடி சென்ற இந்த கதவுகள் இன்னுமே திறக்கப்படாமல் இப்படியே இருந்துட்டு இருக்கு, எந்த மாற்றமும் இல்லாமல் இருந்துட்டு இருக்கே. அப்படிப்பட்ட இந்த கதவுகளின் துணை என்றால் இணைக்கப்பட்டிருக்கும் அந்த நிலையினை மாற்றுங்கள் என்று பாடுகிறார். அதாவது கதவை திறக்கணும் அப்படின்னு வேண்டுகிறார். அடுத்து 6வது பாடல். பூக்கும் தாழை புரணி அருகலாம் ஆக்கும் தன்பொழில் சூழ்மறை காடரோ ஆர்க்கும் காண்பரீர் அடிகேல் உமை நோக்கி காண கதவினை திறவுமே என்று பாடுகிறார். உமை நோக்கி காண கதவினை திறவுமே என்று பாடுகிறார். பூக்கும் தாழை ஏற்கனவே நம்ம இந்த மறைக்காட்டு பதிகம் சென்ற பதிகத்தை பார்க்கும் பொழுதே பார்த்தோம். இந்த புரணி என்றால் உப்பங்கழிக்கரை என்று. அப்படி அந்த கடற்கரைகளிலே தாழைகள் மலர்ந்திருக்கின்றன. அவைகள் எல்லாம் மலர்ந்து பல மரங்கள் எல்லாம் வளர்ந்திருப்பதனால் அங்கு பொழில் என்றால் இயற்கையாகவே அமைந்ததனை பொழில் என்று கூறுவார்களாம். அப்படிப்பட்ட இயற்கை சூழலுடைய தன் என்றால் குளிர்ச்சி பொருந்திய பொழில்களை உடைய அந்த பொழில்களால் சூழப்பட்ட இந்த மறைக்காட்டிலே உறைந்திருக்கும் இறைவனே பெருமானே என்று பாடுகிறார். பூக்கும் தாழை புரணி அருகலாம் ஆக்கும் தன்பொழில் சூழ் மறைக்காடரோ ஆர்க்கும் காண்பரீர். இறைவனோட இயல்பாக சொல்றாரு. இறைவன் எப்படி இருப்பாரு, ஆணவத்தோடு யாராவது அவர் தேடி அவர் பார்க்கணும், அவர் சோதிச்சு அவர் எப்படிப்பட்டவர்னு முழுமையா அறிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் காண்பதற்கு அரியவராக இருப்பாரா நமது இறைவன். ஆர்க்கும் காண்பரீர் அடிகேல். சுவாமி பாடுறாரு, உமை நோக்கி காண, உங்களை நாங்கள் நோக்கி காண எங்களுடைய இந்த கண்களால் உங்களை காண்பதற்கு கதவை திறவுமே என்று பாடுகிறார். அப்போ உங்களுடைய திருவுருவத்தை நாங்கள் தரிசிக்க வேண்டும். எனவே இந்த கதவு எங்களுக்கு உமக்கும் எங்களுக்கும் இடையிலே இந்த கதவு நின்று மறைத்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த கதவினை திறந்து விடுங்கள் என்று கோரிக்கை வைக்கிறார். அதாவது ஆர்க்கும் காண்பரீர் என்பதற்கு நமது மாணிக்கவாசக சுவாமிகள் பாடுவார்கள், திருமாலும் நான்முகனும் காணா மலை என்று. திருமால் நான்முகன் போன்றவர்கள் தேவாதி தேவர்கள், அவர்களுக்கே காண்பதற்கு அரியவராக இருக்கும் அந்த இறைவன் எளிவந்த பிரானாக தனது அடியார்களுக்கு இறங்கி வந்து அருள் செய்வார். எனவே அவருடைய அந்த அடியையும் முடியையும் பற்றி பாடும்பொழுது மாணிக்கவாசக சுவாமிகள் பாடுவார்கள், பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே என்று பாடுவார்.
இப்போ அவருடைய திருவடியை பற்றி பாடணும்னா நமக்கு வார்த்தைகளே இருக்காதான். அது எப்படிப்பட்டதுங்கிறதை விவரிக்கணும்னா நமக்கு வார்த்தைகளே இருக்காது. அப்போ அந்த போதார் அந்த மலர்களை சூடிக்கொண்டு இருக்கும் அந்த திருமுடியை பற்றி நாம் பேச வேண்டும் என்றாலும் அதுவும் முடியாத காரியம் அப்படிங்கிற மாதிரி நமது மாணிக்கவாசக சுவாமிகள் பாடியிருப்பாரு. அப்படிப்பட்ட அந்த இறைவன் யாருக்கு எளியாராக வருவார்? அடியவர்களுக்காக. யாரெல்லாம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி இறைவனை உள்ள அன்புடனே தரிசிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களது உள்ளத்திலேயே வந்து அவர்கள் நினைக்கும் பொழுதெல்லாம் வந்து தரிசனம் தந்து கொண்டிருப்பார் நமது இறைவன். அப்படிப்பட்ட இறைவன் தானே நீங்கள், அப்படிப்பட்ட இயல்புடைய இறைவன் தானே, எனவே எங்களுக்காக இந்த கதவினை திறக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார். 7வது பாடல். வெந்த வெண்பொடி பூசும் விகிர்தரோ அந்தமிழி அணிமறை காடரோ எந்தை நீ அடியார் வந்து இறைஞ்சிட இந்த மாக்கதவும் பிணை நீக்குமே என்று பாடுகிறார். வெந்த வெண்பொடி பூசும் விகிர்தர், இறைவனை என்ன சொல்றாரு? இறைவன் அந்த திருநீற்றினை, வெந்த வெண்பொடியாகி அந்த திருநீற்றினை தனது உடல் முழுவதும் பூசிக்கொண்டிருப்பார் என்று நாம் பார்த்திருப்போம். அப்படி அந்த வெந்த வெண்மையான அந்த திருநீற்றினை தனது உடலிலே பூசிக்கொண்டிருக்கும் விகிர்தரோ, விகிர்தர் என்றால் பல பல வேடங்கள் எடுக்கும் அந்த குறிப்பினை கூறுகிறார். விகிர்தன் என்றால் பல வேடங்களில் இறைவன் நமக்கு காட்சி கொடுப்பது. அப்படி வெந்த வெண்பொடி பூசும் விகிர்தரோ அந்தமிழி, அந்தம் என்றால் முடிவே இல்லாதவர் என்று பாடுகிறார். அந்தமிழி என்றால் ஆதியும் இல்லாதவர் என்று நமக்கு தெரியும். ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதி அவர். அப்படிப்பட்ட அந்த அந்தமிழி அணிமறை காடரோ, அணி என்றால் மிகவும் அழகான இந்த திருமறைக்காட்டில் உறைந்திருக்கும் பெருமானே, எந்தை என்றால் எனக்கு தந்தையே என்று பாடுகிறார். எந்தை நீ, நேரடியாகவே இறைவனிடம் இறைஞ்சுகிறார், நீ அடியார் வந்து இறைஞ்சிட. இப்போ சுவாமி உங்களை வந்து யார் வந்து இங்கே கதவினை திறக்க வேணும், கதவை திறக்க வேண்டும் என்று யார் பாடிக்கொண்டிருக்கிறார்கள்? உங்களை காண யாரெல்லாம் கூடியிருக்கிறார்கள்? அடியார்கள். உங்களின் மீது முழுவதுமாக எப்பொழுதும் சிந்தை இடையரா அன்பு என்று கூறுவோமே, அதே போல அந்த அன்பினை உடைய அடியார் பெருமக்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். உங்களை காண பல காலமாக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த அடியார் பெருமக்கள் வந்து உங்களை வந்து இறைஞ்சிட, உங்களை வந்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். எதற்காக, என்ன கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? கதவினை திறக்க வேண்டும் என்று. எனவே இந்த கதவினை, இந்த கதவின் துணையை, இந்த கதவின் பிணை நீக்குமே என்று, பிணை என்றால் பிணைத்திருக்கப்படும் அந்த நிலையினை நீக்குங்கள், எங்களுக்காக இந்த கதவினை, உங்களுடைய அடியார்களுக்காக இந்த கதவினை திறந்து அருள் செய்ய வேண்டும் என்று பாடுகிறார். இதில் தான் நம்ம அடியார்களுக்காக, ஏன் அடியார் வந்து ஏதாவது வேண்டிக்கிட்டா சுவாமி வந்து இல்லை நான் அப்புறமா அவங்களுக்கு பண்ணி தரேன். இப்போ ஏதாவது யார்கிட்டையாவது நம்ம போய் கேட்டோன்னா என்ன சொல்லுவாங்க? செய்ய முடியாதுன்னா கூட இல்லை பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்லிடுவாங்கல்ல. ஆனால் நம்ம சுவாமி அப்படி சொல்ல மாட்டாராம். பின்னை எண்ணார் பெருமான் அடிகளே என்று பாடுவார். திருக்கடவுர் மயானம் பதிகத்திலே ஞானசம்பந்த சுவாமிகள் தன்னை நோக்கி தொழுவார்க்கெல்லாம் பின்னை எண்ணார் பெருமான் அடிகளே என்று பாடுவார். தன்னை நோக்கி யாரெல்லாம் தன்னை நோக்கி தொழுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பின்னை இல்லை அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு காலதாமதப்படுத்த மாட்டாராம். இப்போ எதை கேட்டாலும் அவர்களுக்கு அப்போவே சுவாமி அருள் புரியும் கருணை உடையவராம். அதைத்தான் குறிக்கிறார். எந்தை நீ அடியார் வந்து இறைஞ்சிட இந்த மாக்கதவும் பிணை நீக்குமே என்று இந்த 7வது பாடலில் பாடுகிறார். 8வது பாடல். ஆறு சூடும் அணிமறை காடரோ. ஆறு சூடுதல் என்றால் கங்கை ஆற்றினை, அந்த கடுத்து வரும் கங்கையினை தனது ஜடாமுடியிலே தடுத்துக் கொள்கிறார் அல்லவா, தடுத்து கட்டி வைத்துக் கொண்டிருக்கும் அந்த செயலினை குறிப்பிடுகிறார். ஆறு சூடும் அணிமறை காடரோ, அழகிய அந்த திருமறைக்காட்டில் உரையும் பெருமானே. கூறு மாது உமைக்கு ஈந்த குழகரோ. ஒரு பாகத்தை, கூறு என்றால் ஒரு பாகம், தனது ஒரு பாகத்தை, தனது இடப்பாகத்தை உமைக்கு ஈந்த குழகரோ என்று பாடுகிறார். குழகரோ என்றால் இளையவர், ஏற்கனவே விருத்தரோ என்று பாடியிருப்பார். அதாவது மிகவும் விருத்தர் என்றால் மிகவும் பழமையானவர், முதியவர் என்ற பொருளில் வரும். இப்பொழுது குழகரோ என்றால் இளமையானவர் என்ற பொருளிலே வரும். எனவே விருத்தர், குழகர் என்றால் பாலனாக வருவார், விருத்தனாக வருவார் என்றெல்லாம் பார்த்திருப்போம். எனவே இறைவன் அப்படி பல பல வேடங்களில் வருவதனால தான் அவரை விகிர்தர் என்று குறிப்பிடுகிறோம். இப்போ விகிர்தர் என்றால் பல பல வேடங்களை கொண்டு வருவது, விருத்தர் என்றால் மிகவும் பழமையானவர் என்று பொருள், குழகர் என்றால் மிகவும் இளமையானவர் என்று பொருள். கூறு மாது உமைக்கு இந்த குழகரோ, நீங்கள் உமையம்மைக்காக கருணை கொண்டு அவர் வேண்டியதை நீங்கள் நிறைவேற்றி இருக்கிறீர்கள். உமையம்மைக்காக உங்களது இடப்பாகத்தை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். ஏறது ஏறி எம்பெருமான் என்று குறிக்கிறார். ஏறு என்றால் ரிஷபவாகனம், ரிஷபவாகனத்தில் ஏறிய, முகந்து ஏறுகிறார் என்றெல்லாம் நாம் பார்த்திருப்போம். அவ்வாறு ஏறது ஏறிய எம்பெருமான், எங்கள் பெருமானே
இந்த மாறிலா கதவினை, மாறிலா என்றால் மாறுபாடே இல்லாமல் அந்த காலத்திலேருந்து அப்படியே இருந்துட்டு இருக்கே, ஒப்பில்லாத என்று கூட பொருள் எடுக்கலாம். அப்படிப்பட்ட இந்த கதவினை, இந்த கதவின் வலி நீக்குமே என்று பாடுகிறார். வலி என்றால் வலிமை, இந்த இடத்தில் மிகவும் வலிமையாக பூட்டப்பட்டிருக்கும் இந்த கதவின் பிணைப்பினை நீக்க வேண்டும் என்று பாடுகிறார். இந்த 8வது பாடலில் 9வது பாடல். சுண்ண வெண்பொடி பூசும் சுவண்டரோ, பண்ணி ஏறுகந்து ஏறும் பரமரோ, அண்ணல் ஆதி அணிமறை காடரோ, திண்ணமா கதவும் திறப்பிம்மினே என்று பாடுகிறார். இப்போ சுண்ண வெண்பொடி பூசும் சுவண்டர், ஏற்கனவே நாம் அந்த திருநீர் பூசிய அந்த திருவடிவத்தினை பார்த்தோம். அதே தான் இங்கேயும் குறிப்பிடுகிறார். சுண்ணம் என்றால் சுண்ணாம்பு போன்ற அந்த வெண்மையான நிறத்தினை உடைய, நறுமணமுடைய என்று கூட பொருள் எடுக்கலாம். இப்படி நறுமணமுடைய அந்த வெண்மையான அந்த திருநீற்றினை தனது உடல் முழுவதும் பூசிக்கொண்டிருக்கும் இறைவனே என்று பாடுகிறார். சுவண்டர் என்றாலும் திருவெண்ணீர் பூசியவர் என்றுதான் பொருள். சுண்ண வெண்பொடி பூசும் சுவண்டரோ, பண்ணி ஏறுகந்தேறும் பரமரோ. பண்ணி ஏறு என்றால் அலங்காரம் செய்யப்பட்ட, அலங்கல் விடைமேல் வருவார் பெரிய பெருமான் அடிகளே என்றெல்லாம் நமது திருஞான சம்பந்த சுவாமிகள் பாடுவார். அதே போல பண்ணி ஏறு என்றால் மிகவும் அழகாக அலங்கரிக்கப்பட்ட அந்த ஏறு, அந்த ரிஷப வாகனத்திலே விடையின் மேல் ஏறி வருகிறாராம் நமது சுவாமி. உகந்து ஏறுதல், உகந்து மிகவும் விருப்பத்தோடு ஏறி வராராம். பண்ணி ஏறு உகந்து ஏறும் பரமரோ, அண்ணல் ஆதி அணிமறை காடரோ. அண்ணலே இறைவா, ஈசா தலைமையானவரே, தலைமை பண்புடைய எனது இறைவா, ஆதியே, ஏற்கனவே அந்தமிலி என்று பாடுவார், இங்கு ஆதியே என்று பாடுகிறார். எனவே ஆதியும் இல்லாதவர் அந்தமும் இல்லாதவர் நமது சுவாமி. அப்படிப்பட்ட ஆதிமூர்த்தியே, அணிமறை காடரே என்று பாடுகிறார். அணி என்றால் மிகவும் அழகான திருமறை காட்டில் வீற்றிருக்கும் இறைவனே, திண்ணமாக கதவும் திறப்பிமினே என்று பாடுகிறார். திண்ணமாக மிகவும் இப்போ இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக நீங்கள் திண்ணம் என்றால் உறுதியாக இப்பொழுது நீங்கள் இந்த கதவினை திறக்க வேண்டும் என்று பாடுகிறார். திண்ணமாக கதவும் திறப்பிமினே என்று பாடுகிறார். இப்போ ஆதி அப்படிங்கிறதுக்கு நம்ம முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றேனே என்று நமது மாணிக்கவாசக சுவாமிகள் பாடுவார். இப்போ முன்னை பழம்பொருட்கும், இதற்கு முன்னாடி எதுதான் இந்த உலகத்திலே மிகவும் பழமையான பொருள் என்று இருக்கிறதோ அந்த பழம்பொருட்கும் பழம்பொருளாய் நமது சுவாமி இருக்கிறாராம். பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றேனே என்றால் இனி வரப்போகும் காலகட்டங்களில் எந்த ஒரு பொருள் புதுமையான புத்தம் புதிய பொருளாக இருக்க போகிறதோ அதையும் விட மிகவும் புதுமையான பொருளாக நமது இறைவன் இருப்பாராம். அப்படிப்பட்ட அந்த இயல்புடைய அந்த இறைவன் அந்த திருமறை காட்டிலே இருக்கிறார். அவரிடம் நமது திருநாவுக்கரசு சுவாமிகள் மிகவும் இறைஞ்சி இதுவரை பாடிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது 9 பாடல்கள் முடிந்து விட்டன. 9 பாடல்கள் வரைக்கும் கேட்டுட்டே வராரு. அடுத்து 10வது பாடலும் முடிக்கவும் போறாரு. இருந்தாலும் அந்த கதவை திறக்கப்படவே இல்லை. இப்போ 10வது பாடல் பார்ப்போம். விண்ணுளார் விரும்பி எதிர்கொள்ளவே, மண்ணுளார் வணங்கும் மறைக்காடரோ, கண்ணினால் உமை காண கதவினை திண்ணமாக திறந்துருள் செய்மினே என்று பாடுகிறார். விண்ணுளார், விண்ணுளார் என்றால் விண்ணுலகத்திலே வீற்றிருக்கும் அந்த தேவர்கள் வந்து 30 வணங்குகிறார்கள் என்று நாம் பார்த்திருப்போம். அப்படிப்பட்ட அந்த விண்ணுலகத்தில் உள்ள தேவர்கள் விரும்பி எதிர்கொள்ளவே மண்ணுளார் வணங்கும் மறைக்காடரோ, இந்த திருமறை காட்டிலே இருக்கும் அந்த அடியார் பெருமக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் சுவாமியை வழிபடுறதுக்காக உள்ள போறாங்களாம். அவர்களை எதிர்கொள்ளும்படியாக அவர்களுக்கு முன்பாகவே வந்து தேவர்கள் வழிபட்டுட்டு அவங்க வெளியில வராங்களாம். அவங்க உள்ள இப்படி அவங்க கோயிலுக்குள்ள போறாங்க அடியார்கள், மண்ணில் உள்ளவர்கள். விண்ணில் உள்ள அந்த தேவர்கள் இறைவனிடம் வழிபாடு முடிந்து அவர்கள் வருகிறார்களாம். இப்படியாக அவர்கள் விரும்பி எதிர்கொள்ளும் வகையிலே இருக்கிறதாம் அந்த திருமறைக்காடு. விண்ணுளார் விரும்பி எதிர்கொள்ளவே, மண்ணுளார் வணங்கும் மறைக்காடரோ, கண்ணினால் உமை காண கதவினை திண்ணமாக திறந்தருள் செய்மினே என்று பாடுகிறார். இப்ப வானவர்கள் எப்போதும் வணங்க பெற்றானே என்றெல்லாம் நமது அப்பர் சுவாமிகள் பாடுவார். அவ்வாறாக அவ்வளவு பெருமையுடைய நமது இறைவன் ஆதிமூர்த்தி அவர். அனைத்து வானவர்களுக்கும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் தலைவனாக விளங்கும் அந்த இறைவன். அப்படிப்பட்ட அந்த இறைவனிடம் மிகவும் வேண்டி வணங்கி அப்படியே பாடிக்கிட்டே வராரு. எப்படியாவது சுவாமி இந்த கதவினை திறந்து எங்களுக்கு காட்சி கொடுத்தணும்னு கேட்டுட்டே வந்துட்டாரு. இந்த 10 பாடல்களும் முடிஞ்சிச்சு, இன்னும் கதவு திறக்கப்படவே இல்லை. இந்த தருணம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் பாருங்க. எல்லாரும் ரொம்ப எப்போ கதவை திறக்கும், இப்படிப்பட்ட ஒரு அற்புத நிகழ்வு நிகழப்போகுது எல்லாருக்கும் தெரியும், கண்டிப்பாக நிகழ்ந்துடும். ஏன்னா பாடுறது யாருங்க? இறைவனிடம் ஏற்கனவே பல காலமாக வேண்டிய பொழுதெல்லாம் அருள் பெற்ற அந்த அருளாளர் பாடிக்கொண்டிருக்கிறார். கதவு கண்டிப்பாக திறக்கப்படும் என்ற அந்த நம்பிக்கை அனைவரிடமும் இருக்கிறது. இந்த நிலைமையில் 10 பாடல்கள் பாடியும் திறக்கப்படவில்லை.
இப்பொழுது அப்பர் சுவாமிகளுக்கு சற்று கோபம் வந்து விடுகிறது. இந்த 11வது பாடலில் இறைவனை வந்து இரக்கமே இல்லாதவர் நீங்க அப்படின்னு பாடுறாரு. அரக்கனை விரலால் அடர்த்திட்ட நீர். அரக்கனைங்க யாரு? ராவணன். அரக்கனை விரலால் அடர்த்திட்ட நீர். அடர்த்து அவனை நசுக்கினீங்களா? அவங்க இந்த கைலாய மலையை நீங்கள் இருக்கும் அந்த கைலாய மலையை தூக்கும் பொழுது அவனை உங்களுடைய மெல்லிய அந்த விரலால் மெலிதாக அழுத்தம் கொடுத்து அவனை அடர்த்தீர்கள் என்றால் அழியும்படி செய்தீர்கள். அரக்கனை விரலால் அடர்த்திட்ட நீர் இரக்கம் ஒன்றில் எம்பெருமானீரே என்று பாடுகிறார். இரக்கமே இல்லை சுவாமி, உங்களுக்கு 10 நான் பாடிட்டே இருக்கேன், எங்களுக்காக கதவினை திறக்கணும், உங்களோட காட்சி நாங்கள் வேற என்ன கேட்குறோம், உங்களை வந்து தரிசிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவலோட உங்களுடைய அடியார்கள் இங்கே இருந்து இவ்வளோ கெஞ்சி கேட்டுட்டே வந்துட்டு இருக்கோம், நீங்கள் எதுக்குமே செவி சாய்க்காம இப்படி அந்த கதவு மூடியே இருக்கே, திறக்கவே மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இரக்கம் ஒன்றிலீர் எம்பெருமானீரே. சுரக்கும் புன்னைகள் சூழ் மறைக்காடரோ. சுரக்கும் என்றால் பெருகிய இந்த புன்னை மரங்கள் சூழ்ந்த இந்த மறைக்காட்டில் இருக்கும் பெருமானே, சரக்க இக்கதவும் திறப்பிமினே என்று பாடுகிறார். விரைவாக, சரக்க என்றால் இப்பொழுதாவது விரைவாக எங்களுக்காக உங்களது அடியார்களுக்காக இந்த கதவினை திறந்தருள் செய்ய வேண்டும் என்று பாடுகிறார். இதில் ஏற்கனவே நம்ம சத்திமுற்றம் தளத்தில் நமது அப்பர் சுவாமிகள் பாடும் பொழுது அந்த பூவார் அடிச்சுவோடு அந்த சின்னங்களை தன் மேனி மீது பொறிக்க செய்ய வேண்டும் என்று பாடும் பொழுது பூவார் அடிச்சுவோடு என் மேல் பொறித்துவை போகவிடின் மூவா பழி மூடும் கண்டா என்று பாடுவார். சுவாமி நீங்க தான் உங்களுடைய அந்த சின்னங்களை எனது திருமேனி மீது பொறித்து வைக்க வேண்டும், இல்லை என்றால் உங்களுக்கு தான் பழி வந்து சேரும் என்பதாக பாடுவார். பிறகு இந்த முதல் பதிகத்திலேயே கூற்றாயினவார் என்று தொடங்கும் அந்த பதிகத்திலேயே பாடுவார். என்னோட சூளை நோயை திருக்கல அப்படின்னா நானே, அதாவது ஒரு அடியாரே இவ்வளவு அவதிப்படுகிறார் என்றால் என் போல இருக்கும் மற்ற அடியார்கள் என்ன நினைப்பாங்க, ஏன்னா சுவாமியோட அடியார் இவர் போய் இப்படி அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாரே என்று நினைப்பார்கள். எனவே என் போலிகள் உண்மையினி தெளியார் அடியார் படுவது இதுவே ஆகில் என்றெல்லாம் பாடுவார். எனவே அப்படி இறைவா உனது அடியார் வந்து வேண்டும் பொழுது பின்னை என்னார் பெருமான் அடிகளே எனும் பொழுது எங்களுக்கு நேரம் காலம் தாழ்க்காமல் இப்பொழுது இந்த கதவினை உடனே விரைவாக திறக்க வேண்டும் என்று மிகவும் இறைஞ்சி வேண்டிக் கொள்கிறார் நமது அப்பர் சுவாமிகள். இந்த பதிகம் பாடி முடிச்ச உடனே இறைவனின் அருளால் கதவு திறக்கப்பட்டு விடுகிறது. இறைவனின் திருக்காட்சியை கண்டு தரிசிக்கிறார்கள். அங்கு திரண்டிருக்கும் அடியார்களின் ஆரவாரமும் தேவர்களின் ஆரவாரமும் வேதங்களின் ஆர்ப்பரிப்புமாக அந்த இடமே சூழ்ந்து மறை ஒளியும் கடல் ஒளியை விட அதிகமாக இருக்கிறதாம். அப்படிப்பட்ட ஒரு ஆர்ப்பரிப்பு அங்கு நிகழ்கிறது. இவர்களெல்லாம் மகிழ்ந்து இறைவனை தரிசிக்கிறார்கள் என்று இவ்வாறு முடிகிறது. இந்த நிகழ்ச்சியினை நமது சேக்கிழார் பெருமான் எவ்வாறு குறிக்கிறார் என்று பார்க்கலாம். வேதவனத்து மெய்ப்பொருளின் அருளால். வேதவனம் என்றால் இந்த திருமறைக்காட்டிலே இருக்கும் அந்த இறைவன். இது சேக்கிழார் பெருமான் குறிப்பது. வேதவனத்தின் மெய்ப்பொருளாக விளங்குகின்றாரே அந்த இறைவன், அவரை பற்றி குறிக்கிறார். வேதவனத்தின் மெய்ப்பொருளின் அருளால் விலங்கு மணி கதவும் விளங்குகின்ற அந்த மணிக்கதவு இருக்கிறதே அந்த கதவும் காதல் அன்பர் முன்பு. இந்த காதல் அன்பர் என்றால் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் முதலிய அந்த அடியார்களின் முன்பாக திருமுன்பாக திருக்காப்பு நீங்க என்றால் அடைக்கப்பட்டிருந்த அந்த நிலைமை நீங்குமாறு கலைமொழிக்கு நாதர் நமது அப்பர் சுவாமிகள் ஞான முனிவருடன் ஞான சம்பந்தருடன் தொழுது விழுந்தார். அங்குள்ளோர்களும் தேவர்களும் மறைகளும் எழுப்பிய ஒளி கடலின் ஓசையை காட்டிலும் மிகுதியாக இருந்தது என்று பாடுகிறார். அந்த கடலின் ஓசையை விட மிகவும் மிகுதியாக இருந்ததாம் அந்த ஆர்ப்பரிப்பு. அவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் பாருங்க. பல ஆண்டுகளாக சாத்தப்பட்ட நிலைமையிலே இருந்திருக்கும் அந்த திருக்கதவு. ஒரு அற்புத நிகழ்வு. இப்படிப்பட்ட அருளாளர்கள் வந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் அது வரைக்கும் கேள்விதான் பட்டிருந்திருப்பாங்க. இவர்கள் பெரிய பெரிய அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களை நேரிலேயே அந்த அற்புத நிகழ்வை பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு எப்படிப்பட்ட அந்த ஒரு மனநிலைமை இருந்திருக்கும் அப்படியே யோசிச்சு பார்க்கணும் நம்ம. அப்போ அந்த அன்பர் ஈட்டம் களி சிறப்ப, அங்கிருந்து அன்பர்கள் எல்லாம் களி சிறப்ப என்றால் மகிழ்ச்சியின் எல்லைக்கே சென்று விடுகிறார்களாம். அன்பர் ஈட்டம் களி சிறப்ப ஆண்டாரசும் சிவக்கன்றும். ஆண்டாரசு என்றால் நமது திருநாவுக்கரசு சுவாமிகளும், சிவக்கன்று நமது திருஞான சம்பந்த சுவாமிகளும் இன்ப வெள்ளத்திடை மூழ்கி அவர்களும் இன்ப வெள்ளத்திலே மூழ்கிறார்களாம். சுவாமி எப்படி அருள் புரிஞ்சிட்டார், ஆகா அவரை போய் நேராக போய் தரிசிக்க போறோமே அப்படிங்கிற அந்த இன்ப வெள்ளத்திலே அவர்கள் மூழ்கி எழுந்து உள்புகுந்து கோயிலின் உள்புகுந்து மாலைகள் பல, அதற்கப்புறம் சில வரிகள் வருகின்றன, பல பாமாலைகள் சாற்றி என்பு கரைய உள்ளுருகி வணங்குகிறார்களாம். அவருடைய என்பெல்லாம் கரைந்து உருகும்படியாக அவருடைய பக்தியை நம்ம வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது இல்லைங்களா. அப்படி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கிறதுங்கிற மாதிரியான ஒரு
சிந்தை இடையறா அன்புன்னு நமது திருநாவுக்கரசு சுவாமிகளை குறிப்பாங்க. இப்படிப்பட்ட அன்பு, அப்படி அவர்கள் எலும்பெல்லாம் கரைந்து உருகி போகும் அளவுக்காக அவர்கள் உருகி உருகி இறைவனை பாடி போற்றுகிறார்களாம். உள்ளே சென்று இப்ப கதவு திறக்கப்பட்டதற்கு பிறகு இவர்கள் உள்ளே சென்று இறைவனை வேண்டி வணங்குகிறார்கள். இப்படி வெளியில் வந்த பிறகு நமது சுவாமிகள், நமது திருநாவுக்கரசு சுவாமிகள் திருஞான சம்பந்த சுவாமிகளிடம், இறைவன் அருளால் இக்கதவு இனிவரும் காலங்களில் என்றும் திறந்து மூடியும் இருக்கும்படி, எப்பவுமே இனி ஒரு வேதங்களால் அடைப்பிக்கப்பட்ட அந்த திருக்கதவினை இப்போ வேதம் பாடி பதிகம் பாடி திறந்தாச்சு, அப்போ திரும்பவும் மூடியும் திறக்கும்படியா இருக்கணும் அப்படிங்கிற அந்த முறையில் இருப்பதற்காக இந்த கதவு மறுபடியும் திருக்காப்பிட்டு கொள்ளும் வகையில் நீங்கள் ஒரு பதிகம் பாட வேண்டும் என்று அப்பர் சுவாமிகள் திருஞான சம்பந்த சுவாமிகளிடம் வேண்டிக் கொள்கிறார். கதவும் அடைக்கும் வகை நீரும் பாடியருள்க என்கிறாராம். திருஞான சம்பந்த சுவாமிகளும் பிறகு சதுரம் அறைதான் என்று தொடங்கும் ஒரு பதிகத்தினை பாடுகிறார். அந்த பதிகம் பாட ஆரம்பித்த உடனேயே முதல் பாடலிலேயே கதவு திறந்து விடுகிறது. இது நம்பெருமான் அருள் செய்ய பெற்றோம் என்று. அப்படி கதவு திறக்கப்பட்ட உடனே திரும்ப மூடப்பட்டு சுவாமி பாடுறாரு. திருஞான சம்பந்த சுவாமிகள் பாடும்பொழுது முதல் பாடலே கதவு மூடப்பட்டு விடுகிறது. இந்த சூழலிலே இது நம் பெருமான் அருள் செய்ய பெற்றோம் என்று தொழுது வணங்குகிறார்கள். அது முதல் அந்த திருக்கோயிலின் வாயில் கதவுகள் அடியார்களால் திறக்கப்பட்டும் மறுபடியும் மூடப்பட்டும் எப்பொழுதும் இறைவனை சென்று நேரிலே இறைஞ்சும்படியாக வழிவகை செய்கிறார்கள் நமது அருளாளர்கள். இப்படிப்பட்ட அற்புத நிகழ்வு நடந்த தலம்தான் நமது திருமறைக்காடு. வாய்ப்புள்ளவர்கள் சென்று வணங்கி இறைவனின் அருள் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த பதிவினை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.